फ्रेंड्स இப்போ நம்ம ஃப்ரைடு குர்குரே மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். फ्रेंड्स இப்போ நம்ம குர்குரே ஃப்ரைடு மோமோஸ் ரெடி பண்றோம் இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிட்டு அதுல ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் மட்டும் லைட்டா எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நான் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பூண்டை லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. அதோட ஸ்மெல்லு வரப்போகும். அந்த ஸ்டேஜில் நான் ஒரு பாதி வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க, லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கேப்சிகமை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கேரட்டு இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போது காயெல்லாம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் செஜ்வான் சாஸ் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா பெரட்டி விடுங்க. காய் ரொம்ப வெந்துடக்கூடாது, லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மைதா மாவில் லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டீம் பண்ண போகிறதில்ல, ஸோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குட்டி குட்டி பால்ஸாக நான் பிடிச்சிட்டு சன்னமாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நேராக வரலை அப்படின்னா நம்ம ஒரு தட்டு வச்சு கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, ஸோ அதனால் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்ச மாவெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மாவெல்லாம் குட்டி குட்டியாக பிடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சன்னமாக திரட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சன்னமாக திரட்டி எடுத்துக்கிட்டு இப்போது இந்த குட்டி பிளேட் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்துருச்சு, சூப்பரில். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அழகாக ரவுண்டாக குட்டி குட்டியாக பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எப்படி போட்லி பண்ணுறது, அதாவது எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா சன்னமாக திரட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வைக்கிறேன். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. ஓகே, இப்போது வச்சாச்சா. இப்போ இதை அழகாக அப்படியே மடிச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குட்டியாக. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா குட்டி மோமோஸையுமே அழகாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வாங்கி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மைதா மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுடைய குர்குரே மோமோஸ்க்கு உண்டான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அழகாக எல்லாத்தையும் கோட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒவ்வொன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் வெளியில் வராது, நம்ம கோட் பண்ணியிருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் வெளியிலேயே வராது. ஸோ செம்ம எம்மையாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஃப்ரைடு மோமோஸும் ஸ்டீம்டு மோமோஸை விடவே இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நான் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே செம்மையாக ஃப்ரை ஆகி செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய குர்குரே ஃப்ரைடு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வெறும் கெச்சப் கூட மட்டும் சாப்பிட்லாம். நம்ம எப்பவும் சாப்பிட்ற மோமோஸ் சாஸ் இதுக்கு தேவைப்படாது. ஸோ சூப்பராக இருக்கும் நம்மளுடைய
குர்குரே மோமோஸ் ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.